Hello student, 12th standard, exercise 1.3, question number 1, substitution number 1. Matrix inversion method na equation 2 or 3 equation இருக்கும் 3x plus 4y equal to இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வேரியபிள்ஸ் என்ன இருக்கும் பாருங்க எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கு. அப்போ வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் உள்ளது 2 2, நெக்ஸ்ட் செகண்ட்ல உள்ளது 3 4. இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம், ஏன்னா அது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னால இங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல இருக்கும். எக்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குதோ எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள்ஸ் மட்டும்தான், அதுதான் எக்ஸ். பிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு உள்ள கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 1 2. இதைத்தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் பின்னு சொல்லி எடுத்துக்கணும். இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் ஃபைண்ட் பண்றதுக்கு எக்ஸ் ஈக்குவல் ஏ அந்த சைடுனா ஏ இன்வர்ஸ் இன்டு பின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஃபைண்ட் பண்ண நமக்கு 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ. இந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் பண்ணி ஏ இன்வர்ஸை வந்து இந்த எக்ஸ்ங்கிற ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணும். ஈக்குவேஷன் நம்பர் இதை 1ன்னு சொல்லி அசீவ் பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணும்போது இந்த ஏ இன்வர்ஸையும் பியும் ரோ அண்ட் காலம் வைஸா நம்ம மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனா வேரியபிள்ஸினுடைய ஆர்டர்களுக்குள்ள ஒன்னா இருக்கும். எக்ஸினுடைய ஆர்டர் ஒன்னா இருக்கும், ஒய்யுடைய ஆர்டர் ஒன்னா இருக்கும். அதே மாதிரி இஜெட் இருந்தா இஜெட்னுடைய ஆர்டர் ஒன்னா இருக்கும். இப்ப ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற ஃபார்மேட்டை நம்ம எழுதலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும் 2 5 1 2. நெக்ஸ்ட் எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட் ஈக்குவல் பிங்கிற மேட்ரிக்ஸ் -2 -3. இது ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ், எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பிங்கிற மேட்ரிக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் ஏங்கிற மேட்ரிக்ஸ் அந்த சைடு செட் பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் இன்டு பியா மாறுது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ. ஏ இன்வர்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னால டைரக்டா ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். 1 டிவைடட் பை டிடர்மினன்ட் ஏ 2 2s are 4. நெக்ஸ்ட் 1 5 is 5 மைனஸ் அட்ஜாயின்ட் ஏ 2x2 மேட்ரிக்ஸை டைரக்டா ஃபைண்ட் பண்ணலாம். 2 -5 -1 2. ஃபர்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் பிளேசஸ் மாத்திட்டோம். பிளேசஸ் மாத்தினாலும் 2 தான் இருக்குது, அது எங்க வேணா நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து சிம்பிள்ஸை நீங்க மாத்திக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 டிவைடட் பை -1 ஆஃப் 2 -5 -1 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. -2 + 5 1 -2. இதுதான் ஏ இன்வர்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ஏ இன்வர்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸை ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க. -2 5 1 -2. நெக்ஸ்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. -2 -3. இப்போ ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணுங்க. ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணா ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணும்போது -4 மைனஸ் இன்டு மைனஸ் +4. நெக்ஸ்ட் -15. நெக்ஸ்ட் -2 +6. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4ல இருந்து 15 போச்சுன்னா பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பல் -11 கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 கிடைக்கும். எக்ஸ்கான மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ் ஒய். இதோட ஸ்டாப் பண்றதா ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன்சர் சொல்லி ரைட் பண்றதா இருந்தா எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் -11 ஒய் ஈக்குவல் 4. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.